Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது மதுரை ஸ்பெஷல் ஜில் ஜிகர்தண்டா. ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் காட்ட போறேன். இதே மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா வீட்லயே ஜிகர்தண்டா இந்த சம்மருக்கு நல்லா சம்மர் இஃப்தாருக்கெல்லாம் நம்ம சூப்பரான ட்ரிங்க் வந்து நல்லா பண்ணலாம். இப்போ வந்து முதல்ல panல வந்து நான் sugar 1/2 கப் எடுத்துர்க்கேன். இதை வந்து pan ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கலரவே வேண்டாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகுது பாக்குறீங்களா? இப்போதான் வந்து நம்ம கலரவே ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கலர்னா கட்டி கட்டியா ஆயிடும். இது வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ சுகர் போட்டோமோ அதே அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போறோம். சுடு தண்ணி ஆட் பண்ணணும். நம்ம நார்மல் வாட்டர் ஆட் பண்ணா தெறிக்கும். அது சுகர் சிரப் வந்து இது கேரமல் சிரப் ரொம்ப ஹீட்டா இருக்கனால தெரிச்சிச்சுனா வந்து ரொம்ப கையெல்லாம் வந்து டேமேஜ் ஆயிடும். சோ இப்போ பாருங்க நம்ம தண்ணி ஊத்துனோனே கட்டியாகற மாதிரி ஃபீல் ஆகும். பட் கொதிச்சிச்சுனா அது கரெக்ட்டா ஆயிடும். இதுதான் கேரமல் சிரப். இதுதான் நம்ம இந்த ஓவரால் ரெசிபில நம்ம யூஸ் பண்ண போறோம். அந்த ஜிகர்தண்டா உடைய கலர் இதில இருந்து தான் நமக்கு கிடைக்கும். அவ்வளவுதான். இப்போ அதே panல நான் வந்து 750 ml milk எடுத்துர்க்கேன். அதாவது 3/4 லிட்டர் milk எடுத்துர்க்கேன். இத வந்து சிம்லயே வெச்சு நம்ம சுட பண்ணனும். மேல இருக்க ஆடையெல்லாம் வந்து எடுத்து விட்டு சுட பண்ணனும். இது என்னன்னா நம்ம ஐஸ்கிரீம் பண்ண போறோம். ஜிகர்தண்டாக்கு ரொம்ப ஸ்பெஷலே வந்து அதல போடுற கேரமல் ஐஸ்கிரீம். அதுக்காக தான் இத ரெடி பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் ஸ்டெப் வந்து ஐஸ்கிரீம். இப்போ ஓரத்துல இருக்க ஆடையெல்லாம் அப்படியே எடுத்து விட்டு நம்ம பாசந்தி மாதிரி பண்றோம். இது வந்து சிம்லயே வச்சு பண்ணனும். இப்போ பாருங்க கேரமல் சிரப் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஊத்துறேன். இது வந்து ஜஸ்ட் கலருக்காக தான் கொடுக்கும். இனிப்புக்கு நாம சுகர் ஆட் பண்ண போறோம். பாருங்க கேரமல் சிரப் ஊத்திட்டு இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம விட்டு கலர்னோம்னா இந்த மாதிரி ஆடை மேலே வந்து அழகா கட்டிரும். அந்த ஆடையை வந்து அப்படியே அழகா எடுத்து விட்டு அடியில அடி பிடிக்காத மாதிரி நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க பாதிக்கும் கம்மியா அதாவது நான் 3/4 லிட்டர் ஊத்தி இருக்கேனா அது 1/4 லிட்டர் வர அளவுக்கு இது சுண்ட வைக்கணும். ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம சுண்ட வச்சுக்கலாம். இப்போ சுகர் வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சுமாரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிருக்கேன். இது வந்து கோயா unsweetened கோயா. இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. எப்படி பண்றதுன்னு நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இது நம்ம இப்ப போட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். நல்லா mix பண்ணி நல்லா கொதி வர விடலாம். எல்லா processமே வந்து சிம்லயே பண்ணனும். ஃபாஸ்டா வச்சு பண்ண கூடாது. இப்ப பாருங்க ரொம்ப நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல cream எடுத்துர்க்கோம். ஒரு 100 ml cream. சுகர் தேவையான அளவு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். கேரமல் சிரப் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எந்த cream வேணா எடுத்துக்கலாம். மிக்ஸி இப்ப போட்டுட்டு வந்துறலாம். பாருங்க இப்போ நம்ம ஐஸ்கிரீம்காக பண்ணோம் இல்லையா அந்த பாசந்தி ரெடியா இருக்கு பாருங்க. இப்போ அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற விட்டோனே இந்த மாதிரி கெட்டி ஆயிடும். இத வந்து இதே மிக்ஸி ஜார்ல அந்த cream கூடயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி வந்து ஹை ஸ்பீட்ல வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க இதுதான் நம்ம ஜிகர்தண்டாவோட மெயின் ingredients ஐஸ்கிரீம். இதுக்கு மேல அலுமினியம் foil போட்டு ஃப்ரீஸ் பண்ணிரலாம். சுமாரா ஒரு 8 hours நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா தேர்ட் ஸ்டெப் பாசந்தி பண்ண போறோம். இது அதே ஐஸ்கிரீமுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா அதே மாதிரி ஸ்டெப் தான். இது வந்து நான் 1 லிட்டர் பால் எடுத்துர்க்கேன். அதே process சிம்ல வெச்சு நீங்க பண்ணனும். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேல இருக்க ஆடையை வந்து இந்த மாதிரி எடுத்து விடணும். அடியில அடி பிடிக்குதா அப்படிங்கறத வந்து நீங்க இடையில செக் பண்ணிக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம அப்படியே சுரண்டி விட்டு நம்ம பண்ணோம்னா நல்லா இருக்கும். ரொம்ப அடி பிடிக்காத அளவுக்கு நான் ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க வேற எது யூஸ் பண்ணாலுமே வந்து அடி பிடிக்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. 1 லிட்டர் பால் வந்து நல்லா 1/4 லிட்டர் அளவுக்கு இது சுண்டி வரணும். மேல இருக்க ஆடையை அப்படியே எடுத்து விடணும். இதுலயே மறுபடியும் கேரமல் சிரப் 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது வந்து ஜஸ்ட் கலர் தான் நமக்கு கொடுக்கும். அந்த ஜிகர்தண்டாவுடைய அந்த கலர் தான் கொடுக்கும். இதல இனிப்பு அவ்வளவா நமக்கு இருக்காது. மேற்கொண்டு நாம சுகர் ஆட் பண்ணனும். பால் கொஞ்சம் சுண்டி வர டைம்ல நம்ம சுகர் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆட் பண்ணிக்கலாம். கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நமக்கு ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிரும். நான் இந்த பாசந்தி நிறைய என்னோட சேனல்ல நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் நான் போட்டுருக்கேன். டபுள் கா மீட்டா அந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க செக் பண்ணி பாருங்க.
ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாசந்தி வீட்லேயே செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சுகர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சுகர் சேர்த்துனதுக்கப்புறம் அது நல்லாவே வந்து சுண்டி வந்துடும். எல்லாமே சிம் ப்ராசஸ்லேயே தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எடுக்கும் பாசந்தி பண்ணுறதுக்கு. ஒரு 1 லிட்டர் பாலில் நம்ம பண்ணணும்னா 1/2 hour கண்டிப்பாக எடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஆஃப் பண்ணி விட்டுட்டா ஆறுனக்கப்புறம் இன்னும் நல்லா திக்காயிரும். ஆறுனக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும். 1 லிட்டர் பால் வந்து நான் 1/4 லிட்டராக ஆக்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு நல்லா கெட்டியாக செட் ஆயிரும். இப்போ அடுத்த ப்ராசஸ் வந்து இது பாதாம் பிஸ்னு, பாதாம் கோந்துன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 8 hours ஊறிச்சுன்னா நல்லா ஒரு ஜெல்லி மாதிரி அது வந்துடும். இது வந்து கடைசி ஸ்டெப்பு. ஜிகர்தண்டாக்குடைய பேஸ் பால், அது பால் ஆட் பண்ணுவாங்க இல்லையா, அது. இதுவும் நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து ரொம்ப 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்ட வைக்க வேணாம். ஜஸ்ட் கொஞ்சம், இப்போ 1 லிட்டர் பால் வந்து 3/4 லிட்டர் ஆகிற அளவுக்கு பண்ணால் போதும். சுகர் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இப்போ வந்து கேரமல் சிரப் 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆட் பண்ணுறேன். இது வந்து இப்போ நல்லா ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ரொம்ப சுண்ட வைக்க வேணாம். இது ஒரு 3/4 லிட்டர், ஒரு 1/4 லிட்டர் கம்மியானால் போதும். 1 லிட்டர் பாலை வந்து 3/4 லிட்டராக நம்ம ஆக்கி எடுத்துக்க போகிறோம். அந்த ஆடையை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மேலே இருக்கிறது வந்து அப்படியே அது ரவுண்டாக எடுத்து விட்டோம்னா அந்த ஆடை தான் வந்து நமக்கு வாயில் படும்போது ஜிகர்தண்டாவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் அந்த ஆடையை எடுத்து எடுத்து ஓரத்தில் விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பராக ஃப்ளேவராக இருக்கும். பாருங்கள், இப்போ வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு பாருங்கள். ஒரு 3/4 லிட்டர் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நமக்கு ஜில்லுன்னு வேணும். அவ்வளோதான், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாதாம் பிசின் ஊற வச்சோம் இல்லையா, அது பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணி ஏதாவது இருந்தால் அதை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து அந்த சுகர் சிரப்பை வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கேரமல் சிரப்பை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லோயிஷ் கலராக அந்த ஜிகர்தண்டாக்கான அந்த எல்லா கலருமே வந்து ஒரு சேமாக ஒரு கேரமல் கலரில் இருக்கும். அதே மாதிரி நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கோல்டு கலரில் பாதாம் பிஸ்னு ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம ஐஸ்கிரீம் பார்க்கலாம். ஐஸ்கிரீம் பாருங்கள், சூப்பராக ஒரு 8 hours நான் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக செட் ஆகிருக்கு. குல்ஃபி மாதிரியே இருக்குது. இது இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டோம்னா குல்ஃபி ஐஸ்கிரீம் ஆயிரும். நாம் இப்போ ஜிகர்தண்டாக்காக பண்ணுறதுனால நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலை. இது பாருங்கள் பாசந்தி, நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஊற்றும் போது கொஞ்சம் லிக்விடாக உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் நான் ஸ்பூனில் எடுத்து காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக கெட்டியாகி வந்திருக்கு. சூப்பராக இருக்கும். இது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக கெட்டியாக இருக்குது. அடுத்ததாக இப்போ பாலும் பார்த்திங்கன்னா இதையும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா கூலாக ஆயிடுச்சு. பாலும் நல்லா ஆடையோட கூலாக பால் சும்மா சூப்பராக இருந்துச்சு. இது வந்து மதுரை ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜிகர்தண்டா. நிறைய இடத்துல ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு வாட்டரில் வந்து பாதாம் பிசின் போட்டு சம் எசன்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் ஜிகர்தண்டா. இதுதான் அந்த பாதாம் பிசின். இதை போட்டு நமக்கு வந்து எசன்ஸ்லாம் போட்டு தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க ஒரு சில கடையில். பட் ஒரிஜினல் மதுரை ஸ்பெஷல் ஜிகர்தண்டா வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து நன்னாரி சர்பத். இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது மீதி இருக்க கேரமல் சிரப். இப்போ வந்து எல்லாமே நம்ம இதை மாதிரி எடுத்து டேபிள் அசம்பிள் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். எப்படி ஜிகர்தண்டாவை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கிளாஸ் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் பிஸ்னை ஆட் பண்ணிக்க போகிறோம். டூ டீஸ்பூன் அளவுக்கு நான் பாதாம் பிஸ்னை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நன்னாரி சர்பத்து ஒரு 1 டீஸ்பூன் இருந்தால் போதும். லைட்டாக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாசந்தி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசந்தி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கெட்டியாக வந்திருக்கு பாசந்தி.
இப்போ அடுத்ததாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். ஜிகர்தண்டாவுடைய பால், கேரமல் மில்க். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கிளாஸில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் எடுத்து நம்ம ஸ்கூப் அப் பண்ணி மேலே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சு ஐஸ்கிரீமு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மருக்கு இஃப்தார் டைமில் நோன்பு விட்டுட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கேரமல் சிரப் மேலே டாப்பிங்காக லேஸாக ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஆனால் பட் சிம்பிள் கிடையாது, கொஞ்சம் நம்ம டைம் எடுக்கும். டைம் எடுத்து பண்ணோம்னா சூப்பராக ஜில் ஜிகர்தண்டா, மதுரை ஸ்பெஷல் ஒரிஜினல் ஜிகர்தண்டா வீட்லேயே நம்ம செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சம்மருக்கு இஃப்தார் டைம்லலாம் நோன்பு விட்டுட்டு குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.